ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துர்தாஸோட த ரிவெஞ்ச் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் செகண்ட் பார்ட் வந்திருக்குங்க. ஸோ இதில் ஓப்பனிங்கே வந்து பயங்கரமாக இருக்குது. ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தது வந்து ஏற்கனவே பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்த நம்ம ஹீரோ அங்கே ஒரு உளவாளியை செயல்பட்டு அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதே தான். ஸோ சேம் கான்செப்ட் இங்கே வந்து எப்படி வருது அப்படின்னா, அவர் வந்து எப்படி அந்த ஏரியாவில் டான் ஆகிறாரு, பாகிஸ்தானில் டான் ஆகிறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இதில் வந்து அதுக்கு ஏற்பட்ட சில காரணங்கள், இந்தியாவில் நடந்த சில முக்கியமான தாக்குதல்கள், அதை அப்படியே இந்த கதையில் கொண்டு வந்திருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. தாஜ் ஹோட்டலில் டெல்லியில் நடந்த அட்டாக்கு இதெல்லாம் கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேசிக்காக ஹீரோ வந்து எப்படி வந்து அந்த ஒரு தீவிரவாதி கும்பலில் ஜாயின் பண்ணுறாரு, அவர் வந்து எப்படியெல்லாம் எல்லாத்தையும் அழிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தில் இருக்கிற கதை. இதில் நவாஸ் ஷெரீப் வந்து பிரதமராக ஜெயிக்கும் போது நடந்த நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நம்ம டான் பேக்ரவுண்டில் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்குது. அதாவது இதில் ஒரிஜினல் என்ன அப்படின்னா, டான் வந்து பேசிக்காக என்ன பண்ணுறாரு, அரசியல்வாதி, பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே அவரோட பேக்ரவுண்ட் இருக்குது, அவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து ஒரு இந்தியாவோட ஸ்பை அப்படின்றத இந்த படத்தோட கதையை பொறுத்தளவில் இந்த படத்தில் வந்து ஹீரோ கரெக்டாக பொருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லாயிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கத்தி, ரத்தம், துப்பாக்கி அப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஞ்சபிள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தா இதில் வந்து அதிகமாக இல்லை. ஆனால் இந்த கதைக்கு சொல்லும்போது இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்படின்றதான் முக்கியமான சீன் பை சீன் 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்தவருக்கும் லாஸ்ட்டில் இருக்கிறவருக்கும் என்ன நடந்தது அப்படின்றத சீன் பை சீன் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரகடாக ஒரு பயங்கரமான ரத்தம் தெறிக்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்குன்னு சொன்னாலும் படமும் இதே மாதிரி மாசாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி.